السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா ஒரு பெரும் சோதனைக்கு பிறகு நமக்கு சில நல்ல வாய்ப்புகளை வழங்கி இருக்கிறான். இந்த வாய்ப்பை தவறவிடாமல் நாம் முழுமையாக அல்லாஹ்வின் பால் திரும்பி அவனிடத்தில் பாவமன்னிப்பு தேடி இந்த ரமலானுடைய அனைத்து நன்மைகளையும் பெற்று இன்ஷா அல்லாஹ் நம்மை ஆட்கொண்டிருக்கிற சோதனைகளிலிருந்து விடுபடுவதற்கு இந்த ரமலான் ஒரு காரணமாக நமக்கு ஆக வேண்டும். அதற்குண்டான வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நமக்கு வழங்கி அருள் புரிவானாக. அன்பிற்குரியவர்களே, இந்த சூரத்துல் ஹூத், சூரத்துல் யூசுப், இரண்டு சூறாக்கள் சூரத்துல் யூசுஃபில் பாதி ஓதப்பட்டிருக்கிறது, ஹூத் முழுமையாக்கப்பட்டிருக்கிறது. ஹூதினுடைய சூறாவிலே ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆது சமூக கூட்டத்தாரனுடைய அவர்களுடைய அழிச்சாட்டிகள், அவருடைய சக்தி, இது போன்ற விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா விவரித்து இந்த சூறாவிலே சொல்கிறார். இந்த சூறாக்கள் சொல்லக்கூடிய படிப்பினை என்னவென்று சொன்னால், நாம் எவ்வளவுதான் வலிமையாக இருந்தாலும், மனதளவிலும் அல்லது செயலளவிலும் எவ்வளவுதான் நாம் சக்தி பெற்றவர்களாக இருந்தாலும், நமக்கு மேல் அல்லாஹ் ஒருவன், அவன்தான் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன். அவனுடைய ஆற்றலுக்கு முன்னால் நம்மளுடைய ஆற்றல் சிறிதுதான் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளைகளுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். சில நேரம் நமக்கு அதிகமான சக்தி இருப்பது போன்று தெரியும், அது தற்காலிகமானது தான். அதை புரிந்து கொள்ளாமல் சிலர் ஆணவத்தோடு நடந்து கொள்கின்ற பொழுது அதனுடைய தண்டனை மிக வீரியமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அவர்கள் கொண்டு வந்த அந்த ஒட்டகத்தினுடைய மோஜிசா சில முஃபஸ்ஸிரீன்கள் விவரிக்கிறார்கள். அவர்களுடைய ஒட்டகத்தினுடைய அந்த பால் 300 லிட்டர் வரைக்கும் கொடுக்கும் என்று சொல்கிறார்கள். அதை வைத்து அனைத்து மக்களும் பால் அருந்த முடியும். ஆனால் அதை நீங்கள் அந்த மோஜிசாவை, அந்த அற்புதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் செய்த பெரிய அழிச்சாட்டியம் என்னவென்று சொன்னால், அந்த ஒட்டகத்தை கொலை செய்தார்கள். அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பெரிய வலிமை, எவ்வளவு பெரிய வலிமை தெரியுங்களா? பாறைகளை குடைந்து மலைகளிலே கோட்டைகள் அமைத்து வாழக்கூடிய ஒரு சக்தியை அல்லாஹ் கொடுத்திருந்தார். பல நபிமார்களுக்கு பல மூச்சிசாக்களை கொடுத்திருந்தாலும், அந்த ஆறு சமூக கூட்டத்தார்களுக்கு பாறைகளை குடைந்து அதிலே அண்டர் கிரவுண்டிலே மாளிகைகள் அமைத்து வாழக்கூடிய சக்தியை கொடுத்திருந்தாங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சதின் காரணமாக அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்ற வரலாறு சூரத்துல் ஹூதிலே வருகிறது. அந்த மறுமை நாளுடைய வேதனையை அவர்கள் பார்க்கின்ற பொழுது அன்றைக்கு எவரும் பேச முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறார். யௌம யாத்தி லா துகல்லமு நஃப்ஸுன் இல்லா பிஇذنஹி, அவனுடைய அனுமதியின்றி அன்றைய நாளிலே யாரும் பேச முடியாது என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த சூறாவினை இன்னைக்கு நமக்கு ஹாஃபிஸ் அவர்கள் ஓதி இருக்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று சூரத்துல் யூசுஃபை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதனுடைய அந்த கனவு விளக்கம், சோதனைகள், அவர் கிணற்றிலே போட்டது, அவர்களுடைய தந்தையிடத்தில் போய் சொன்னது, இது எல்லாத்தையும் முடித்து கடைசியாக அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்கும். ஆட்சி அதிகாரம் கிடைக்கின்ற பொழுது அங்கே ஹைலைட்டாக அவர்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுப்பார்கள். அதாவது சொல்வார்கள் தமிழிலே, வயிற்றிலே பசி இருக்கின்ற பொழுது எவ்வளவுதான் வேத மந்திரங்கள் போதித்தாலும் அது பலன் தராது. அந்த பசியை நீக்கினால்தான் அவர்கள் எடுக்கிற மற்ற கருத்துக்கள் எல்லாம் உள்ளே புகும், ஏற்றுக்கொள்வார்கள். அது இறைவனுடைய கட்டளையாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அப்படித்தான் சொல்கிறார். உலகத்திலேயே பொதுநலம் நாடக்கூடிய செயல்களிலே பார்த்தோம் என்று சொன்னார்கள், எது சிறந்தது என்று பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்வான் ஒரு இடத்திலே, பசித்தவர்களுக்கு உணவளிக்க தூண்டாதவர்கள் தான் இந்த மார்க்கத்தை பிடித்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்வான். ஆக ஒரு மனிதனுக்கு பசி வந்துவிட்டது, பஞ்சம் வந்துவிட்டது என்று சொன்னால் முதலிலே அதை தீர்ப்பதற்கு அதற்குண்டான வழியை தேட வேண்டும். அது அரசனாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்ப தலைவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் உள்ள பிரதான பிரச்சனை, நாட்டில் உள்ள பிரதான பிரச்சனை, இன்றைக்கு இப்போதைக்கு என்ன தேவை என்பதை ஆய்வு செய்து
செய்கின்ற பொழுது மக்கள் எல்லாம் அந்த தலைவனுக்காக கட்டுப்படுவார்கள். அதே போன்று அந்த மக்களுக்காக, ஏனைய மக்களுக்காகவும் அவர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள், துவா செய்து கொள்வார்கள். இதுதான் இந்த உலகத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயத்தில் மிக முக்கியமானது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதைத்தான் செய்தார்கள். அவர்களுக்கு சோதனைகள் எல்லாம் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரம் வந்தவுடனேயே கடுமையான பசியும் பட்டினியும் பஞ்சமும் இருக்காதே. அப்பொழுது அவர்கள் தானியங்களை எப்படி உற்பத்தி செய்வது, அவைகளை எப்படி சேமிப்பது, அவைகளை எப்படி பகிர்ந்து கொடுப்பது என்ற அந்த ரேஷன் முறையை மிக வலிமையான கட்டமைத்த பெருமை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சார். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த மக்களிடத்தில் அந்த பஞ்சத்தை நீக்கிய பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சொன்னார்கள். அன்றைக்கு அவர்களுடைய அந்த கட்டளை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த மக்கள் எல்லாம் கட்டுப்பட்டார்கள் என்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம். இந்த அளவில் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்வோம். கண்ணியமானவர்களே, இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பள்ளிக்கு தராவீஹ் தொழுக வாருங்கள், இஃப்தாருக்கு வாருங்கள். அதே போன்று கியாமுல் லைலும் ஏற்பாடு செய்யப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் சூழ்நிலைகள் இன்னும் நல்ல நமக்கு சாதகமாக அமைய வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் தொழுகையை முடித்து துவா செய்யுங்கள். அல்லாஹ் நம்மளுடைய துவாவை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் உஸ்ரி யுஸ்ரா, ஒரு கஷ்டத்திற்கு பின்பு ஒரு நம்மளுக்கு நன்மை இருக்கிறது. அதே போன்று ஒரு நன்மைக்கு பின்பு ஒரு துன்பம் இருக்கிறது என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி மாறி மாறி வந்து கொண்டு தான் இருக்கும். சந்தோஷமாகவே வாழ முடியாது, அல்லது துக்கத்திலே இருந்தாலும் மனிதன் நிம்மதியாக இருக்க முடியாது. எந்த சூழ்நிலையிலையும் அல்லாஹ்வை விட்டு நாம் தூரமாக்கிவிடக் கூடாது என்ற மனப்பக்குவம் நம்மளிடத்தில் அதிகமாக வர வேண்டும். வல்ல ரஹ்மான் அவருக்கு தௌஃபீக் தருவானாக. அன்பானவர்களே, இன்றைக்கு உள்ள கேள்வி 2 கேள்வி. ஒன்று, இப்பொழுது நான் ஓதிய அந்த ஆயத்திலே வருகிறது. அதாவது, யார் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் கண்டிப்பாக சொர்க்கம். அதே சமயத்தில் அல்லாஹ்வை பயப்படாமல், அச்சப்படாமல், நபிமார்களுடைய சொல்களுக்கு கட்டுப்படாமல், அவர்கள் கொண்டு வந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பவர்களுக்கு மறுமை நாளிலே அவர்கள் பேசினாலும் பேசாத்தையும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு என்று சொல்கிறார். அதாவது ஆசிரா, மறுமை நாளுடைய வேதனை என்பது மிக கடுமையானது. மக்கள் எல்லாம் அன்றைக்கு ஒன்று சேர்க்கப்படுவார்கள். அன்றைக்கு எல்லோரும் அந்த சபையிலே கூடி அவர்களுடைய நன்மை தீமை கேட்டவாறு அவர்களுக்கு தண்டனை சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்கிறான். அப்படி சொல்லிவிட்டு அவர்களிலே 2 சாரார்கள் இருப்பான் என்று சொல்கிறான். கேள்வி இதுதான். அப்படி சொல்லிவிட்டு யௌம யாத்தி லா துகல்லம் நஃப்ஸுன் இல்லா பிஇذனிஹி என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை இப்படி சொல்லுவான், அவர்களிலே 2 பிரிவினர்கள் இருப்பார்கள். அந்த 2 பிரிவினர் யார்? இதுதான் கேள்வி. அடுத்து இன்னொரு கேள்வி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணற்றிலே போடுவார்கள். பின்பு அந்த கிணற்றில் இருந்து மீட்டு எடுத்து அதை அந்த சிறுவனை விலை பேசுவார்கள். அப்படி விலை பேசுகின்ற பொழுது எந்த நாணயத்தை விலை பேசுவார்கள்? அது ரியாலா, அல்லது தினாரா, அல்லது தங்க காசா, வெள்ளி காசா, ரூபாயா, அல்லது எந்த நாணயத்தை அன்றைக்கு புழங்கி இருந்தார்கள் என்பது 2வது கேள்வி. அந்த ஆயத்தை எழுதி இந்த நாணயம், அதே போன்று இந்த ஆயத்தை எழுதி இந்த பிரிவினர் அப்படின்னு விடைய எழுதினோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இஃப்தாரிலே எல்லோரும் சந்திப்போம். கண்ணியமானவர்களே, இன்னும் உங்களுடைய தமிழ் சகோதரர்களிடத்தில் எடுத்து சொல்லி இந்த மாதிரி பள்ளியில தொழுவு நடக்குது, மீண்டும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் அழைச்சிடுவாங்க. அல்லாஹ் நம்மளுடைய அனைத்து காரியங்களையும் லேசாக்கக்கூடியவனாக இருக்கிறான். வாஹிருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் காஃபின் மஸீதா வஃபர்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக ஸய்யிதினா வ ஸல்லினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் முபாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா லம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் ஃபாஸிரீன். اللهم من أراد بالإسلام والمسلمين سوءا فردوه إلى نورهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اجعلنا من التوابين واجعلنا من المتطهرين واجعلنا من عبادك الصالحين. اللهم إنا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم يسر أمورنا أمور الدنيا والدين والآخرة إنك على كل شيء قدير. اللهم احفظ الإسلام والمسلمين في كل مكان يا رب العالمين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار.
وصلى الله تعالى وسلم على خير خلقه وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.